ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் தான். வீட்டில் பண்ணதில்லை, இது எங்கள் ஆஃபீஸில் பண்ணது. வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அதை அப்லோட் பண்ணணும்னு நானும் நினச்சிட்டே இருந்தேன். என்னால் முடியவே இல்லை. 1 மந்த் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட கார்த்திகை தீபம் முடிஞ்சு. இப்போ தான் அந்த வீடியோவை நான் எடுத்து எடிட்டே பண்ணேன். சரி, ஓகே, ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு, எண்ணெய் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன். ஸோ போய் இந்த பொட்டு, குங்குமம், மஞ்சள்லாம் வைக்கிறது, குட்டி குட்டியாக கோலம் போடுறது, இந்த மாதிரி வேலை மட்டும் நான் பார்த்துட்ருந்தேன். அன்றைக்கி ஒரு சம்பவமே ஆயிடுச்சு. எனக்கு கொடுக்காம எல்லாருமே விளக்கேற்றிட்டாங்க. விளக்கு எனக்கு வைக்கணும்னு நான் சொல்லிட்டு தான் போனேன். அந்த பக்கம் வேலை பார்க்குறதுக்குள்ளே இந்த பக்கம் எல்லா விளக்கும் எல்லாருமே ஏற்றிட்டாங்க. ஸோ அப்புறம் எனக்காகவே என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 விளக்கு எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நானும் ஹாப்பியாக விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு நான் கார்த்திகை தீபத்துக்கு செய்கிறதுக்கு கம்பு பொடி செய்வேன். ஸோ அதுக்காக கம்பு, வெல்லம், அப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுறதுக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் ஏற்றுவோம், அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். கார்த்திகை தீபத்துக்கு கம்பு பொடி இல்லாமல் என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா கம்பு சுட்டு படைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பு பொடி தான் செஞ்சு கொடுத்தாங்க. சரி, நம்மளும் அதையே செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னோடய பொடிக்கு ஆஃபீஸில் ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. எல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ காலையிலே செஞ்சு ஆஃபீஸ்க்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். எண்ணெய் அம்மா எப்போவுமே ஒரு 5 எண்ணெய் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அண்ட் நெய், விளக்கெண்ணெய், இன்னும் ஏதோ ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அவங்க இந்த தீபம் ஆயிலும் வாங்கி அதில் இன்னும் 5 விதமான எண்ணெய் கலந்து தான் விளக்கு போடுவாங்க. பட் நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் நம்ம இந்த பாட்டிலோடையும் முடிச்சுக்கலான்னு அதையும் வாங்கிட்டு பூ கொஞ்சம் சாமிக்கு படைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். இவ்வளோ திங்ஸ் தான் நான் படைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன்.